தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே தோல்வியை தழுவி இருக்கிறார் ஸ்டாலின். கொள்கை கூட்டணி, வெற்றி கூட்டணி என இவ்வளவு காலம் கூட்டணி சவாரி செய்த திமுகவை அந்த கூட்டணியே கீழே தள்ளி மண்ணை கவ வைத்துள்ளது. 10க்கு 10 அறையில் செயற்குழு கூட்டம் நடத்தும் கமலஹாசனின் கட்சியையும் 0.5% கூட வாக்கு வங்கி இல்லாத பிரேமலதாவின் கட்சியையும் பெரும் விலை கொடுத்து கூட்டணிக்குள் இணைத்த ஸ்டாலினால் இத்தனை காலம் பெருமளவில் வாக்குகளை பெற்றுத்தந்த காங்கிரஸ் கட்சியை தக்க வைக்க முடியவில்லை. 21 சீட்டு கொடுப்பேன் என ஸ்டாலினும் 39 வேண்டுமென ராகுலும் குழாயடி சண்டை போல மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி உடைந்தாலும் உடையாமல் மீண்டும் ஒட்டிக்கொண்டாலும் ஸ்டாலின் இனி வெற்றி பெற மாட்டார் என்பது தெளிவாகி இருக்கிறது. திமுக இப்போது ஆட்சி அமைத்திருப்பது அதன் சொந்த பலத்தால் இல்லை, காங்கிரஸ் கட்சியின் துணையால் மட்டுமே. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுலை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த திமுக கூட்டணி 52% வாக்குகளை பெற்றது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டாலினை முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்த அதே திமுக கூட்டணி பெற்றது வெறும் 45% வாக்குகள் தான். அதாவது ஸ்டாலினை முன்னிறுத்தும் போது சுமார் 7% வாக்குகள் குறைந்தது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததே ராகுல் அந்த கூட்டணியில் இருந்ததாலும் கொள்கை கோட்பாடு என இல்லாத ஒன்றை இருப்பது போல உருட்டியதாலும் தான். மொத்தத்தில் காங்கிரஸ் இல்லை என்றால் திமுகவால் எப்போதும் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. இதை உணர்ந்துதான் கூடுதல் சீட்டுகள் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என அடம் பிடிக்கிறது காங்கிரஸ். ஆனால் ஸ்டாலினோ ஏதோ தன்னுடைய சொந்த பலத்தில் வெற்றி பெற்றவரை போல சீன் போட்டுக் கொண்டிருக்கிறார். இனி இக்கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகினாலும் சரி, இல்லை கிடைத்ததை பெற்றுக்கொண்டு சமாதானமாக சென்றாலும் சரி, களத்தில் காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரஸ் ஆதரவு வாக்காளர்களும் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டையே எடுப்பார்கள். 2021 யானையை பூனையாக்குவேன், வானத்தை வில்லாக வளைப்பேன், நான் ஒரு அசகாய சூரன் என விளம்பரம் செய்த ஸ்டாலினை தமிழக மக்கள் முழுமையாக நம்பவில்லை. அப்போதே 7% வாக்குகள் சரிந்தது. இன்றோ ஸ்டாலின் எப்பேற்பட்ட நிர்வாகி என்பதை மக்கள் கண்கூட பார்த்து விட்டார்கள். 2021 7% சரிந்த வாக்குகள் இம்முறை 10ல் இருந்து 15% வரை கட்டாயம் சரியும் என்றே சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அதனால்தான் கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் அதிக சீட் கேட்டு நெருக்கடி கொடுக்கிறது. விசிகவும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 12 சீட் கேட்பதாக தெரிகிறது. மதிமுக 6 சீட்டுகள் கேட்டதோடு இம்முறை சொந்த சின்னத்தில்தான் போட்டி என்பதை உறுதியாக சொல்லி இருக்கிறது. ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிட்ட வேல்முருகன் இம்முறை 6 தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா வேறு கேட்கிறார். இந்த நெருக்கடிகளே ஸ்டாலின் தோற்கப் போகிறார் என்பதற்கு சாட்சி. கட்டாயம் காங்கிரசும் காங்கிரசின் அனுதாபிகளும் தமிழக மக்களோடு சேர்ந்து ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டத்தான் போகிறார்கள்.